18வது லோக்சபா தேர்தல் முடிந்து முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது இன்றைக்கு துவங்கியிருக்கு. இன்றைக்கு முதல் நாளை பொறுத்த வரைக்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 280 எம்பிக்கள், அதாவது ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் காட்டி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இன்னைக்கு பதவியேற்கிறதுக்காக தொடர்ச்சியாக பதவியேற்பு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே பல அராஜகமான நடவடிக்கையில் பாஜக ஈடுபட்டாங்க. குறிப்பாக தற்காலிக சபாநாயகர் பதவி என்பது காங்கிரஸை சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு தான் போயிருக்கணும். ஏன்னா அவர் தான் 8 முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர். ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒடிசாவை சேர்ந்த பாஜக எம்பி ஒருவருக்கு அந்த தற்காலிக சபாநாயகர் பதவியை கொடுத்ததே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயலாகவும் அது இருந்துச்சு. இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் பின்பற்றப்பட்ட முறையவே திரௌபதி முர்மு அவர்களால் மாற்றியமைச்சார் பிரதமர் மோடி. இப்படியான சம்பவங்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது கூடும்போதே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கைகளில் அரசியலமைப்பு சட்டத்துடைய புத்தகத்தை ஏந்திக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் பதவியேற்கும் போது இந்த புத்தகத்தை கையில் ஏந்தி தான் நாங்கள் பதவியேற்க போகிறோம். இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அரசியலமைப்பு சட்டத்தை யாருக்கும் மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் சொல்ல போகிறோம் என்ற ஒரு முழக்கத்தோடு நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாங்க எதிர்க்கட்சிகள். சரி, நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பு பிரதமர் என்ற அடிப்படையில் பிரஸ் மீட் என்பது நடத்துவது தான் மரபு. அப்படிப்பட்ட பிரஸ் மீட்டை பிரதமர் மோடி நடத்தினார். பிரஸ் மீட் அப்படின்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மோடி தனக்குத்தானே பேசுகிறார்ல, அப்படிப்பட்ட ஒரு பிரஸ் மீட் தான் அந்த பிரஸ் மீட். அதில் மோடிஜி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்தியா சுதந்திரம் பெற்று முதல் முறையாக புதிய பாராளுமன்றத்தில் இன்னைக்கு புதிய எம்பிக்கள் பதவியேற்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய பெருமை. ரெண்டாவது பெருமை என்ன தெரியுமா, சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு 3வது முறையாக ஒரு ஆட்சி அதே ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது நமக்கு 2வது பெருமை. ஏன் 3வது முறையாக மக்கள் நமக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க? நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய ஸ்டேட் பாலிசி எல்லாமே மக்களுக்கு பிடிச்சு போனதுனால தான் எங்களை 3வது முறையாக மக்கள் ஆட்சி கட்டலில் அமர்த்திருக்கிறாங்க. இதனால் நாங்கள் என்ன தெரியுமா செய்ய போகிறோம் மக்களுக்கு, சென்ற முறை 2014 இருக்கட்டும் 2019 இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் நான் மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சோமோ எங்களுடைய 3வது டேர்மில் அதை 3 மடங்காக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி. அப்போ 3 மடங்காக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மோடிஜி அவர்கள் சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிற முடியுது அவர் பார்வையிலே? ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வச்சு நம்ம யோசிக்கும் போது நம்மளால் என்ன புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, கேஸ் விலை 1000 ரூபா இருந்துச்சா, என்னுடைய 3வது ஆட்சி காலத்தில் அதை 3000 ரூபாயை மாற்றுவேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மோசமான வேலைவாய்ப்பின்மை உருவாச்சா, அதாவது 3 மடங்கு 150 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலைவாய்ப்பின்மையை உருவாக்க போகிறேன். விலைவாசி உயர்வை 3 மடங்கு ஆக்க போகிறேன். அதே போல் பணவீக்கத்தை 3 மடங்கு ஆக்க போகிறேன். என்னுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஆயுஷ்மான் ஊழலிருந்து ரோடு ஊழலிருந்து இதையும் 3 மடங்கு ஆக்க போகிறேன். நீட் தேர்வு பேப்பர் லீக் உடைபடிகள் உள்ளது, இதையும் 3 மடங்கு ஆக்க போகிறேன். அதே போல் அம்பானி அதனுடைய சொத்து எவ்வளவு உயர்ந்துச்சு, அதையும் அவர்களுக்கு 3 மடங்கு சொத்துக்களை உயர்வாக்க போறேன். அப்போ மோடிஜி அவர்கள் சொல்லக்கூடிய 3 மடங்கு நான் செய்ய போறேன்றதை இப்படிதான் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. இதெல்லாம் சொல்லிட்டு மோடி கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு, எதிர்க்கட்சிகளுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா நாடகத்தையும் கூச்சலையும் பண்ணாதீங்க, மக்களுக்கு பொருள்பட ஏதாவது பேசுங்க, மக்களுக்கு அதுதான் தேவை, உங்களுடைய கோஷங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மோடி. நான் மோடியை பார்த்து கேட்குறேன், முன்ன பின்ன நாடாளுமன்றத்திற்கு நீங்கள் வந்திருந்தாதான் எதிர்க்கட்சிகள் எப்படி பேசுகிறாங்க, அவங்க கோஷம் எப்படி எழுப்புறாங்க, அது என்ன கோஷத்தை எழுப்புறாங்க உட்பட எல்லா விஷயமும் தெரியும். நீங்கள் தான் நாடாளுமன்றத்துக்கே வருவதில்லை, அப்புறதுக்கு உங்களுக்கு இந்த கவலை. இதை எதிர்க்கட்சிகள்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா, எதிர்க்கட்சிகள் இப்படி பேசணும் பொருள்பட கோஷங்கள் எழுப்பாதீங்கன்னு, அதே மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்களே, பிரதமராக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்களே, அதற்கு ப்ரெஸ் மீட்டில் கூட உங்கள்கிட்ட பதில் இல்லையே. ஏன்னா நீ நியாயமான பிரதமராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் ப்ரெஸ் மீட்டில்? மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கி என்ன இருக்குது? ஒட்டுமொத்த நாட்டிலையும் மாணவர்களும் இளைஞர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்களே ரோட்டில். வேலைவாய்ப்பு தேர்வில் இன்றைக்கி பேப்பர் லீக் ஆகி மோசடி நடக்குது, படிக்கக்கூடிய தேர்வுலையும் பேப்பர் லீக் ஆகி மோசடி நடக்குது. இப்படி நீட் தேர்வு மோசடிகள் குறித்து நீங்க இந்த பிரஸ் மீட்டை விளக்கம் கொடுத்தீங்களா? இல்ல. வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய ரயில் விபத்து நடந்துச்சு, இந்த ரயில் விபத்து குறித்து ஒரு இரங்கலையாவது இந்த பிரஸ் மீட்ல தெரிவிச்சீங்களா? இல்ல. மணிப்பூர்ல 13 மாத காலமாக வன்முறை நடக்குதே, உங்களுடைய குருவான மோகன் பகவத்ஜி அவர்களே சொல்லிட்டாரு இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு, போய் பாருங்கன்னு சொல்லி. ஆனா அதை பத்தியாவது நீங்க பேசியிருக்கிறீங்களா? இல்ல.
நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளமோ, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளமோ, நாட்டில் விலைவாசி உயர்வு ஏறியதை பற்றியும், நம்மளுடைய நாட்டுடைய ரூபாய் மதிப்பு அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறத பற்றியும், எக்ஸிட் போல் ராகுல் காந்தி அவர்கள் சுட்டி காட்டினார். எக்ஸிட் போலில் அதை வச்சு பங்கு சந்தையில் நடைபெற்ற மோசடி குறித்தும் வாய் திறந்து பேசுனீங்களா, விளக்கம் கொடுத்தீங்களா? இல்லை. இப்படி பிரஸ் மீட்டில் கூட நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே நீங்கள் பேசல. ஆனால் நீங்கள் இந்த லட்சணத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டீங்க. இதைத்தான் மல்லிகார்ஜுன கார்காவும் சுட்டி காட்டி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 50 வருடம் ஆகப்போது, ஜூன் 25 ஆனால் காங்கிரஸ் எமர்ஜென்சி கொண்டு 50 வருடம் ஆகப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இந்த 10 வருடமாக நீங்க அன்டிக்ளர்டு எமர்ஜென்சி பண்ணீங்களே, அதுக்கு மக்கள் உங்களுக்கு ஆப்பு வச்சாங்களே தேர்தல் மூலமாக, அதை பத்தி பேசுவோமா மோடிஜி? இனிமேலாவது பிரதமர் பதவிக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரதமருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜெய்ராம் ரமேஷ் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? வாரணாசியிலேயே நீங்க திக்கி திணறி தான் ஜெயிச்சிருக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு மக்கள் பாடம் போட்டியும் கூட உங்களுக்கு அரகன்ஸ் என்பது அடங்கவே இல்லை, இவ்வளவு திமிரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருமே சுட்டி காட்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடியுடைய 3வது முறை தேர்ட் டேர்ம் நாங்கள் ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு நிமிஷத்தையுமே மோடி அவர்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு ஜெய்ராம் ரமேஷ். அதாவது மோடி அவர்கள் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு, 3வது முறையாக மக்கள் என்னை ஆட்சியை அமர்த்திட்டாங்க, என்னுடைய பாலிசினால தான் அது நடந்துச்சுன்னு. நல்லா கவனிங்க மோடிஜி, நீங்கள் வெறும் 240 சீட்டில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறீங்க. நீங்களே வாரணாசியிலே திக்கி திணறி தான் ஜெயிச்சிங்க. மக்கள் உங்களை தோற்கடிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு 2 முறை பெரும்பான்மை கொடுத்த மக்கள் இந்த முறை பெரும்பான்மை இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க. நீங்களே கூட்டணி கட்சியோட உதவியெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் நீங்களோ என்னவோ உங்களை 3வது முறையாக மக்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த மாதிரியும், அதுவும் மன்னரை போல உங்களை உட்கார வச்ச மாதிரியும் இவ்வளவு ஆணமாக பிரஸ் மீட்லேயே இப்படி காட்டுறீங்களே, இன்னும் உங்கள் ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் மக்கள் பார்க்க போகிறாங்களோ அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழாம இல்லை. இது சரி, இது பிரஸ் மீட்ல நடந்த சம்பவமா? அதுக்கடுத்து நாடாளுமன்ற அவை என்பது கூடுதுங்க. இந்த நாடாளுமன்ற அவையில் தற்காலிக சபாநாயகரான மக்தாப் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரதமர் மோடியை பதவியேற்க அழைக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்பதற்காக மேடையில் ஏறி தன்னுடைய எம்பி பதவியை ஏற்பதற்காக முதல் வார்த்தையை ஆரம்பிக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்று அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த புத்தகத்தை மேலே தூக்கி காமிச்சு அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து கோஷத்தை எழுப்பினார் ராகுல் காந்தி. ராகுல் இப்படி பண்ண உடனே ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்களுமே எழுந்து நின்று 200 எம்பிக்களுமே எழுந்து நின்று பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடித்து, அதாவது மோடி அவர்கள் பதவி ஏற்கும் போதே அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடித்து குரலை எழுப்பினார் ராகுல் காந்தி. உண்மையிலே இந்த சம்பவம் என்பது மோடிஜி அவர்களுக்கு மிகப்பெரிய கரும்புள்ளியாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதானியுடைய புகைப்படத்தை காமிச்சதுக்கே ராகுல் காந்தியுடைய எம்பி பதவியை பறிக்கக்கூடிய அளவுக்கு வன்மம் வச்சு செயல்பட்ட கட்சி தான் அந்த பாஜக. அப்படி இருக்கும்போது மோடியோட பதவி ஏற்ப லைவில் உலக நாடக தலைவர்கள்லேருந்து எல்லோருமே பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அரசியலமைப்பு சட்டத்தை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் நினச்சதை சாதிக்க விட மாட்டோம், ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை யாராலையும் தொட முடியாது அப்படின்ற கோஷத்தோடு ராகுல் காந்தி அவர்கள் காட்டிய அந்த புத்தகத்தையும் கண்டிப்பாக உலக நாடுகள் அத்தனையுமே லைவ்ல பார்த்துருப்பாங்க. இது மோடிஜி அவர்களுடைய அந்த பர்சனாலிட்டிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருப்பதனால கண்டிப்பாக இது மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது மோடி அவர்களுக்கு தேவைதான். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 400 சீட்டை கொடுங்க, நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பிக்கள் தொடர்ச்சியாக பேசிய போதும் கூட கட்டுப்படுத்தாதவர் தான் பிரதமர் மோடி. ஏன் கட்டுப்படுத்தலைன்னா அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதுவே மோடி அவர்களுக்கு எதிர்வினையாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெறும் மோடி மட்டும் இல்லை, கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர் பதவியேற்பதற்காக மேடை ஏறும் போதும் சேம் என்ற முழக்கத்தையோ நீட் என்ற முழக்கத்தையும் எழுப்பி அவருக்குமே ஒரு பாடத்தை கற்பிச்சாங்க இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள். ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் ஒட்டுமொத்தமாக மோடிஜி அவர்கள் எவ்வளவு தூரம் ஆணவமாக அந்த பிரஸ் மீட்டில் பேசினாரோ அந்த ஆணவத்தை சுக்கு நூறாக உடைச்சு ஒன்றுமில்லாமல் பண்ணியிருக்கிறாரு ராகுல் காந்தி காட்டிய அந்த புத்தகம் என்பது மோடிஜி அவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தையே போட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோடி அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கல, கூட்டணி கட்சியுடைய தான் அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. ஆனால் தன்னை ஒரு மன்னரை போல 3வது முறையாக மக்கள் தேர்ந்தெடுக்க போல இவ்வளவு ஆணவமாக பேசுகிறாருல, இந்த ஆணவத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? நிதிஷும் நாயுடு தான்.
ஏன்னா அந்த நிதிஷும் நாயுடும் குறைந்தபட்ச நேர்மையாக நடந்து வருவாங்கன்னு பார்த்தா அது கூட இல்லை. தங்களுடைய மாநில மக்களுக்கு கூட இவர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க பதவிக்காக அப்படின்றது இன்னைக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீட் தேர்வு அப்படின்றது இவங்க 2 பேரையும் அம்பலப்படுத்தியிருக்குங்க. நீட் தேர்வு என்பது நாடு முழுவதும் மக்கள் கொந்தளிச்சு போராடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆனால் இந்த 2 மாநில முதலமைச்சர்களுமே இது வரைக்கும் நீட் தேர்வு பற்றி வாய் திறக்கவே இல்லை. ஏன்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 2023 2024 5 ஆந்திர மாணவர்கள் நீட் தேர்வில் முதலிடம் என்பது வந்திருக்கிறாங்க. ஆண்டுக்கு 60,000 பேர் ஆந்திராவில் மட்டும் நீட் தேர்வு எழுதுறாங்க. அப்போ இந்த 60,000 மாணவர்களுக்கு தங்களுடைய முதலமைச்சர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் எந்த பதிலுமே இல்லை. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அந்த மாநிலத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் டாப் ரேங்க்ல வரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நீட் தேர்வு என்பதை எழுதுறாங்க. ஆனால் இதுவரைக்கும் நிதிஷ்குமாரோ அவங்களுடைய கட்சியினரோ ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி நீட் தேர்வில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கூட சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த 2 கட்சி கூட்டணிகள் இருப்பதனால மோடிஜி அவர்கள் தன்னை மன்னராக நினைத்து கொண்டு ஆணவமாக செயல்படக்கூடிய வேளையில் நாடாளுமன்றத்துடைய முதல் நாள்லேயே ப்ரெஸ் மீட்லேயே நடந்துக்கிட்டார் அப்படின்றதான் யதார்த்த உண்மையாக இருக்குது. நான் அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் மன்னர் கிடையாது, நீங்கள் பெரும்பான்மையை இழந்த ஒரு மைனாரிட்டி பிரதமர். நியாயப்படி முர்மு அவர்கள் உங்களை பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லியிருக்கணும், 30 நாட்களுள்ள பெரும்பான்மை நெருங்கின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அவர் வாய் திறக்கவே இல்லை. இதுவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதா. கோர்ட்டுக்கு கண்டிப்பாக போனால் நீங்கள் அங்கே மாட்டுவீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, திரௌபதி முர்முவும் மாட்டுவாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான். அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மன்னராக நினைக்காங்க, முதல்ல உங்களுடைய பெரும்பான்மையை நீங்கள் நிரூபித்து காமிங்க. நிரூபித்ததுக்கப்புறம் இவ்வளவு ஆணவப்பட பேசலாம். நன்றி.